ஜெசபெல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் தூய மத்தேயு திருத்துதருடைய விழாவை கொண்டாடுகின்றது. யார் இந்த திருத்துதரான தூய மத்தேயு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அன்று சுங்க சாவடியிலே அமர்ந்திருந்த பொழுது என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்ன வார்த்தைக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றிய ஒரு மனிதராக இருக்கின்றார். இன்று அவர் ஒரு புனிதராக இருக்கின்றார். 4 நற்செய்திகளை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது இவரால் எழுதப்பட்ட நற்செய்தியும் தூய மத்தேயு நற்செய்தியாக நாங்கள் இன்று இறைவனை பற்றி தியானிக்கின்றோம், இறைவனை பற்றி அறிகின்றோம். இறை வார்த்தையோடு எங்களை ஆண்டவருடைய வழியிலே செல்ல அழைக்கின்றவராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நற்செய்திகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது லேவி என்று அழைக்கப்பட்டவர் இந்த தூய மத்தேயுவாகத்தான் இருக்கிறார். சுங்க சாவடியிலே அமர்ந்திருந்து வரி வசூலிப்பவராக இருந்த பொழுது ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர், ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்தவர். இந்த அழைப்பினை நாங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருமுழுக்கின் மூலம் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நாங்கள் இறை அரசுக்குள் அழைக்கப்பட்டோம். சிறு குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோருமே இறைவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே இறைவன் என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பிற்கு என்னுடைய பதில் என்ன? அவருடைய அழைப்பிற்கு என்னுடைய வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன? அவருடைய அழைப்பிற்கு எவ்வாறான நிலைகளிலே, எவ்வாறான முறைகளிலே என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுக்க போகின்றேன் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவருடைய பெயரை சொல்லி வாழ்பவர்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் பெயரால் கிறிஸ்துவை சார்ந்தவளாக நான் அழைப்பு பெற்ற நான் என்னிலே கிறிஸ்துவை நான் காண்கின்றேனா? ஆண்டவருடைய அழைப்பை நான் பெற்றிருக்கின்றேன். அந்த அழைப்புக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றேனா என்ற கேள்விகளையும் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு கிறிஸ்தவளாக கிறிஸ்துவுக்கு ஏற்ற வகையிலே, அவருடைய அழைப்பிற்கு ஏற்ற வகையிலே வாழ்வது என்பது கடினம். ஏன்? மனித பலவீனம் எங்களை நசுக்கிக் கொண்டிருக்கின்றது. நான் என்ற ஆணவம் எங்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறது. நான் என்ற அகந்தை எங்களை பிடித்து வைத்திருக்கின்றது. இவற்றிலிருந்து நானும் நீங்களும் விடுதலை பெற்று, கிறிஸ்துவனுடைய வழி இதுதான், கிறிஸ்து என்னை அழைத்ததன் நோக்கம் இதுதான், கிறிஸ்து என்னை அழைத்து தன்னுடைய பணியிலே ஈடுபடுத்தி ஒரு கிறிஸ்தவளாக என்னை தன்னுடைய இறை அரசிலே நிலை நிறுத்தி வைத்திருக்கின்றார் என்பதை பற்றி நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், பெருமைப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதைத்தான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் தூய மத்தேயு மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. என்னை பின்பற்றி வா என்ற அந்த வார்த்தையை கேட்டவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி செல்லுகின்றார். இயேசுவோடு வாழுகின்றார், இயேசுவோடு இருக்கின்றார், இயேசுவை அனுபவிக்கின்றார். இயேசு யார் என்பதை மனுக்குலத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இறை விசுவாசத்தோடும் இறை அன்போடும் இறை பணியை எடுத்து சென்றவராக, எடுத்து கொடுத்தவராக, எடுத்து வாழ்ந்தவராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஜெசபெல் பிரியமான உறவுகளே, நானும் நீங்களும் இறைவனை சார்ந்தவர்கள், இறைவனுக்குரியவர்கள், இறைவனோடு வாழ வந்தவர்கள், இறைவனை பற்றி பிடிப்பவர்கள், இறைவனுக்காக எதையும் செய்ய நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். இன்றைய இந்த நாளிலே இறைவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் இறைவனுடைய அழைப்புக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு உரிய ஏற்ற நல்ல உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றி வாழவும், எங்களோடு வாழ்பவர்களையும் இறைவனுக்கு ஏற்ற உள்ளமாக மாற்றிக்கொள்ள
இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்னைமரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும், இறை அரசிலே வாழுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இறை விசுவாசத்திற்கும் இறை அன்பிற்கும் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ அன்னைமரி மூலமாக இறைவனிடம் செல்லவும். உங்கள் அனைவருக்கும் திருத்துதரான தூய மத்தேயுவினுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.